ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் லன்ச் காலையில் எழுந்திரிச்சு தம்பிக்கு லன்ச் பேக் பண்ணலான்னு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் என் தங்கச்சி வந்திருந்தா, ஸோ ஹாப்பியும் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தா. அந்த கிளிப்பிங்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோடய தங்கச்சி, நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. என்னோடய ஹாப்பி வந்திருந்துச்சு. அந்த டாக் பேர் ஹாப்பி. அவள் செல்லமாக வளர்த்துட்ருக்கான். அது எப்படி போஸ் கொடுக்குது பாருங்கள். பாருன்னொன்னே டக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அம்மா 2 கேரியல் கொடுத்துருந்தாங்க. அதில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஒயிட் ரைஸ். வாங்க பெரிய கேரியல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், இதில் பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் அவங்க வைக்கிற தேங்காய் பால் பருப்பு ரசம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்க ஊர் ஸ்டைலில் வைப்பாங்க. அடுத்தது சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட நல்ல சாம்பார். அடுத்தது இந்த கேரியலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கூட்டெல்லாம் இருக்குது. இதில் முட்டைகோஸ் பருப்பு கூட்டு, உருளைக்கிழங்கு பால் கறி, தேங்காய் அரைச்சி விட்டின பால் கறி, கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்கள்ல அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வறுவல், பீட்ரூட் பொரியல் வச்சுருக்காங்க. இதில் வடை. ஓகே, என்ன விசேஷன்னு தெரில, இவ்வளோ ஐட்டமும் வச்சுருக்காங்க அவங்க பேரனுக்கு. இதில் லாஸ்ட்டாக குசுறு அப்பளம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்யலான்னு இருந்தேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஐட்டம் கொடுத்துருக்காங்க, என்ன விசேஷம்னு தெரியல. ஆனால் அவங்க பேரனுக்காக கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வதக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட காராக்கருணை வறுவலும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை செய்யலான்னு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இவ்வளோ சாப்பாடு வந்துருச்சு, இதை வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் இன்றைக்கி தம்பிக்கு இதே தான் டிஃபன் லன்ச் பேக் பண்ணியிருக்கேன். அவனுக்கு இவ்வளோதெல்லாம் வைக்க முடியாது. அதனால் லிமிட்டாக அவனுக்கு சாம்பார் சாதமும், முட்டைக்கோஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல் 2, வடை 1 இதெல்லாம் வச்சு லன்ச் பேக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு குட்டி மினி விலாகாக இருக்கும். நீங்களும் சொல்லுங்கள், நீங்கள் படப்படன்னு காலைல எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி அம்மா வீட்டிலேருந்து எத்தனை பேருக்கு லன்ச் பேக் பண்ணி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஜானுக்கு அதே சாம்பார் சாதத்தில் கொஞ்சோண்டு அவன் சாப்பிடணுன்னு சொன்னால் அதை ஊட்டி விட்டுட்டு அவனையும் கிளப்பி விட்டுட்டேன். அவன் ஸ்கூலுக்கு போயிடுறான். எப்போயுமே அவங்க டேடி தான் அவனை பேக் பண்ணி ரெடி பண்ணி கிளப்பி விடுவாங்க. நான் சமைச்சிட்டு அதுக்குள்ளே சாப்பாடு ஊட்டிட்டு நாங்கள் அனுப்பிடுவோம். அதே மாதிரி அவர் இப்படி தான் கொஞ்சிக்கிட்டு ஜாலியாக சாப்பிடுவார். மேலும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.